தமிழக மக்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு சிறப்பாக நடந்து முடிந்தது. அறவழி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியின் அடையாளமான ஜல்லிக்கட்டை திரைத்துறையினர், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் திருவிழா போல் நேரில் சென்று கண்டுகளித்தனர். திமில்களை சிலிர்த்துக் கொண்டு வாடிவாசலிலிருந்து சீறி பாயும் காளைகள், திமிலை பிடித்து அடக்கும் இளைஞர் பட்டாளம். ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் அலங்காநல்லூரில் காளைகளின் ஆர்ப்பரிப்பும் இளைஞர்களின் உற்சாக குரல்களும் விண்ணை மூட்டின. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இளைஞர்களின் உறுதிமொழியுடன் காலை 8 மணி அளவில் தொடங்கியது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் போட்டி என்பதால் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு அலங்காநல்லூர் கோவில் காளைகள் களமிறங்கின. 950 காளைகளும் அவற்றை அடக்க 1650 வீரர்களும் இதில் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்து ரசிக்க இளைஞர்களுக்கு தனி மாடமும் அமைக்கப்பட்டிருந்தது. வாடிய விட்டு வெளியே வந்து ஓடி போயிடுவா உங்களுக்கு. கயிறு இருக்கு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்த மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் ஒரே மேடையில் அமர்ந்து கண்டுகளித்தனர். மேலும் இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டைமானின் காளையும் ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டது. நடிகர்கள் ராகவா லாரன்ஸ், ஆர்யா, இயக்குநர்கள் ஆமீர், கரு பழனியப்பன் உள்ளிட்டோரும் போட்டியை ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். இன்று பிரதமர் நரேந்திர மோடியுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மாநில அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கம் உடனடியாகவே இதை நிறைவேற்றி கொடுத்து இன்று ஜல்லிக்கட்டு நடப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழர்களுடைய கலாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும், தமிழுடைய பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பதிலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான அளவுக்கு அக்கறை எடுத்துக்கொண்டது. ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு கார், சைக்கிள், இருசக்கர வாகனங்கள், கட்டில், பீரோ என 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிறப்பாக காளைகளை அடக்கியவர்களுக்கு தங்க மோதிரங்கள் வழங்கப்பட்டன. போட்டியில் காயமடைந்த 25க்கும் அதிகமானோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர்.